ஞானம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 14ஆம் நாள் 30/7/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரசீரராக ஆலய வழிபாடுகளை எல்லாம் நிறைவு செய்து நவக்கிரக வழிபாடுகள் செய்கின்ற பொழுது இந்த குபேர திசை என்று செல்வத்தை கொடுக்கின்ற குபேரனுடைய திசையாகிய வடதிசையை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். அந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்தால் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். இந்த மஞ்சள் மலரிலே மாலை கட்டி கொடுக்கலாம், அர்ச்சனைக்கு பூக்களாக கொண்டு வந்து கொடுக்கலாம். இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுதும் மஞ்சள் பட்டு வசதியுள்ளவர்கள் மஞ்சள் பட்டு வாங்கி அங்கே வியாழ பகவானுக்கு சாத்திக் கொள்வார்கள். கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். எவையெல்லாம் நமக்கு முடிகிறதோ அதை நாம் நல்ல மனதோடு செய்தால் போதும். இதுதான் செய்ய வேண்டும், இப்படித்தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பது கிடையாது. இறை வழிபாடு முக்கியம். நம்முடைய மனம் நல்லதாக இருக்க வேண்டும். மனமது செவ்வையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நல்ல மனம் ஒருவனுக்கு இருக்குமா இருந்தால் அவனுக்கு பூசை புனஸ்காரம் கோயில் மந்திரம் எதுவுமே தேவையில்லை. இந்த மனம் கொண்டது தான் மாளிகை. எனவே புனிதமான எந்த விதமான சுயநலமில்லாத நல்ல சிந்தனைகளோடு கூடிய இறை வழிபாடு தான் வாழ்வில் நமக்கு உயர்வை பெறக்கூடியது. இப்போ சில இடங்களிலே பார்த்தால் அது பத்திரிகைகளிலே அல்லது இந்த பொதுசன ஊடகங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சுவாமி படத்தை போட்டு அதற்கு ஏதாவது 2 விளக்கத்தை போட்டுவிட்டு இந்த படத்தை நீங்கள் 4 பேருக்கு அனுப்புங்கள், உங்களுக்கு செல்வம் குமியும், அனுப்பாவிட்டால் மரணம் ஏற்படும், அது இது என்றெல்லாம் அந்த பயப்படுத்தி கொள்வார்கள். இவையெல்லாம் எந்த விதமான அதில் விஷயங்களும் கிடையாது. இன்னொருவரை பயமுறுத்தித்தான் தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு கிடையாது. அவரவருடைய விருப்பம். இறை வழிபாடு என்பது அவரவர் மனதை பொறுத்தது. எனவே இது எனக்கு நான் கனவிலே கண்டேன், இதனை 4 பேருக்கு நீங்கள் அனுப்புங்கள், அனுப்பினால் உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும், அனுப்பாவிட்டால் உங்களுக்கு கஷ்டம் வந்து சேரும், துன்பம் வந்துவிடும், அதெல்லாம் சும்மா அவரவர் ஒரு விளம்பரத்துக்காக செய்யப்படுவது. இறை வழிபாட்டுக்கு நமக்கு காசு பணம் தேவையில்லை. நல்ல மனம் இருந்தால் இறைவன் நம்மிடத்தில் விரும்ப அதுதான். வெள்ளை நிற மல்லிகையோ வேறந்த மாமலரோ வள்ளல் அடியவருக்கு வாய்த்த மலர் எதுவோ, வெள்ளை நிற பூவும் அல்ல வேறெந்த மலரும் அல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. உத்தமனாராகிய இறைவன் நம்மிடத்திலே வேண்டுவது உள்ள கமலம். இந்த இதய தாமரை, இதயம் புனிதமாக இருந்து பறந்து விரிந்து பரோபகமாக வருகின்ற பொழுது இந்த உள்ளக்கமலத்தை தான் இறைவன் வேண்டினார் என்று சுவாமி விபுலானந்தடிகள்
இலங்கை திருநாட்டில் கிழக்கு மாகாணத்தில் பிறந்து உலகளாவிய ரீதியிலே புகழ்பெற்ற முத்தமிழ் வித்தகர் சுவாமி வீலாந்தடிகள் எழுதிய யாழ் நூல் என்கின்ற நூலிலே குறிப்பிட்டிருப்பார். இறைவனிடத்திலே விரும்புவது உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் மனதை நல்லபடியாக தூய்மையாக வைத்து இறை வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சம் சுபம்.